Hi everyone. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்து பார்த்திங்கன்னா February மந்த் 4th வீக்கு லெவல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு மார்ச் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க இந்த மந்த்து லாஸ்ட் வீக்குள்ளே அட்மிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து 4 months ஒன்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் வரும். ஸோ இந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 6 லெவல்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஈச் லெவல் 4 months டியூரேஷன் எடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு February கம்ப்ளீட் ஆகுது 4th வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்க்கானது மார்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்கொயரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்த்து லாஸ்ட்டுக்குள்ளே அட்மிஷன் பண்ணிடுங்க. ஸோ இது ஸ்போக்கன் ஹிந்தி நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இதே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டைமிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது லெவல் பேஸ்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரியான கிளாஸஸ் ஆல்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செஷன்ஸும் அவைலபிள் இருக்குது, ஈவினிங் செஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. இந்த கிளாஸஸ் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸில் நம்ம அவைல் பண்ணி கொடுக்குறோம் இப்போது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 3 months கோர்ஸ் இருக்கும். லெவல் பேஸ்டு அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 levels அட்டன் பண்ணாங்கன்னா தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 எக்ஸாம்ஸாவது நீங்கள் சபா எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் இல்லை மேம் எனக்கு ஸ்கூல்லேயே ஆல்ரெடி செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் டைரெக்டாக கூட ஸ்போக்கன் ஹிந்தி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் டைமிங்ஸ் ஆல்சோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டைமிங் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஜாயின் பண்ணுறீங்களோ அட்மிஷன் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு புக்கை நம்ம வந்து கொரியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் லாங்லேருந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நீங்கள் பே பண்ண அன்னைக்கே புக் ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 days எடுக்கும். ஏன்னா நம்ம புக்ஸ் கொரியர் பண்ணும்போது கம்பைண்டாக தான் நம்ம கலெக்டிவாக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு நீங்கள் பேமெண்ட் பண்ண உங்களுக்கு கொரியர் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஏன்னா லாட்டாக ஒரு 10 to 15 புக்ஸ் ஜாயின் பண்ண உடனே தான் உங்களுக்கு மொத்தமாக தான் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டே கிளாஸ்னால் இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக்ஸ் ரிசீவ் ஆகணும்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு வீடியோஸில் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். பட் எவ்ரி ஒன் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துடுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புக் ரிசீவ் ஆக லேட் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பர்சனுக்காக போய் புக்கு நாங்கள் வாங்க முடியாது. ஸோ அதனால் இந்த February மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களோட அட்மிஷன்ஸை பண்ணிடுங்க. ஸோ இன்பிட்வீன் நீங்கள் 1 month ஸ்கிப் பண்ணி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிளாஸஸ் வந்து நம்ம ரெக்கார்டட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ஸ்போக்கன் ஹிந்தினும் போது நீங்கள் லைவாக அட்டன் பண்ணாதான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் லேட்டாக ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏர்லியராகவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்கிப் ஆகாது. ஓகே? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு அந்த சபா எக்ஸாம்ஸ் ஆல்சோ நம்ம வந்து ஆன்லைன் அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ சபா எக்ஸாம்ஸ் இப்போ எழுத போகிறவங்க February மந்த் ஹையர் எக்ஸாம்ஸ் லோயர் எக்ஸாம்ஸ் எழுதி போகிறவங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நம்ம சபா எக்ஸாம்ஸ் ஆல்சோ ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே நம்ம வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே?